வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜி ஹோம் மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மசாலா உதிராமல் ரொம்ப நேரத்துக்கு அந்த ஃபிஷ்ஷு சாஃப்டாக டேஸ்ட்டாக எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட இம்பார்ட்டன்ஸு. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த மசாலாவை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், எப்படி அந்த மசாலாவை எவ்வளோ நேரம் ஊற வைக்க போகிறோம், ஃபிஷ்ஷை எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது அதோட மீனோட சாஃப்ட்னஸும் அந்த ஃப்ரை கரெக்டாக இருக்கிறதும் இருக்குது. இப்போ நான் அதுக்கு 1 கிலோ அளவுக்கு ஷீலா மீன் எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். முதல்ல ஒரு தடவை கழுவி எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கழுவுங்க. இது நான் வீடியோக்காக வேகமாக கழுவியிருக்கேன். கொஞ்சம் நேரம் எடுத்து அந்த மீனோட அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய செதில்கள்லாம் வர அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துருங்க. ஒரு பாத்திரத்தில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுக்க போகிறேன். எந்த ஆயிலில் நீங்கள் வறுக்கிறீங்களோ அந்த ஆயிலை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஆயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் நான் எடுத்திருக்கேன். இந்த ஆயிலில் நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். இது தனி மிளகாய்த்தூள் தான், சாதாரண மிளகாய்த்தூள், வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கிடையாது. இதுவே நல்ல கலர் கொடுக்கும், இதுவே போதுமானது. இப்போ இது கூட நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இந்த மஞ்சள் தூளும் இந்த மிளகாய் தூளும் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு ரொம்பவே ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இந்த மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ காரம் நீங்கள் சேர்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்ல காரமாக வேணும்னா 3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். இந்த மல்லித்தூள் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மல்லித்தூளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக ஃபிஷ் ஃப்ரையில் நிறைய பேர் மல்லித்தூள் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த மல்லித்தூள் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு ரொம்பவே ஒரு நல்ல டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். அதனால நான் அதை சேர்த்துருக்கேன். இப்போது இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இது போதுமானது இந்த ஃபிஷ்ஷுக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விடணும். கையை வச்சு அந்த ஆயிலில் அந்த மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து கலந்து விடணும். சேர்த்து நல்லா கலந்து விடணும். கட்டி கட்டியாக இருக்கவே கூடாது, அங்கங்கே நின்றும். ஸோ அதை நல்லா மசிச்சு விட்டு அப்படியே கலந்து விட்டுடுங்க. நான் கலந்துட்டேன். இப்போ நான் ஏற்கனவே கழுவி வச்சுருக்கக்கூடிய அந்த மீன் இருக்கு இல்லையா, அதை நான் இப்போ எடுத்து இதில் சேர்க்க போகிறேன். அந்த உப்பில் கழுவி வச்சு அந்த மீனை நான் இதில் சேர்த்துடுறேன். இதை ஒன்று ஒன்றா அந்த மசாலாவில் சேருங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா ஷீலா மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணால் இதுக்கு யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான், எதுவுமே மாறாது. சேம் மசாலா தான். என்ன அந்த எவ்வளோ ஃபிஷ் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு பொறுத்து நீங்கள் மசாலா ரெடி பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இப்போ இதை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த மசாலாவை நம்ம ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சுட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். இது உடனே ஃப்ரை பண்ணக்கூடாது. அதனால மேலே நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க. அந்த மசாலா உள்ளே நல்லா இறங்கணும், அந்த அளவுக்கு தேய்ச்சி விடுங்க. இப்போ இதை நம்ம 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ இதை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி இதை ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் நான் கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ இந்த சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்ப தேவைப்படாது. ஏன்னா நம்ம ஆயிலில் தான் ஊற வச்சுருக்கிறோம். அதனால் நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டால் போதும். இப்போது அதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை உள்ளே வைக்க போகிறோம். கரண்டியை கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி 4 சிப்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இடுக்கியை நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதை எவ்வளோ நேரம் நம்ம ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபிஷ் ஒவ்வொரு பக்கமும் வேகிறதுக்கு 1 நிமிஷம் மினிமம் நீங்கள் வச்சுருக்கணும். அப்போ தான் அது வேகும். பக்கத்துலேயே நின்று நம்ம இதை செய்யணும். இப்போ நான் திருப்பி விட்டுட்டேன். தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம இங்கே விட்டுட்டு நம்ம அடுத்த குக்கிங்க்கு போயிடக்கூடாது. ஏன்னா டக்குன்னு உங்களுக்கு இது தீஞ்சிரும். ஸோ இப்படியே திருப்பி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அந்த சைட்லலாம் உங்களுக்கு அந்த ஆயில் படுற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள்.
இல்லைன்னா மேலே மட்டும் வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்துருச்சு. மசாலா கலரவே இல்லை. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரண்டி ஏதாவது வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது லேசாக அந்த போன் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த வெந்தது அப்படி பிரியும், லேசாக பிரியும். உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்குன்னு. லேசாக தட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் வெந்திருக்கிறது தெளிவாக தெரியும், உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ சூப்பரான ஷீலா மீன் ஃப்ரை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம்.